மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லப் போறேன். இது காரக்குழம்பு. ஆனா, இது எப்பயும் போல நார்மலா செய்ய மாட்டோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ல செய்றோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன்ல எண்ணெய், வெங்காயம், தக்காளி, மிளகு, பூண்டு எல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் கோரியண்டர் பவுடர், மல்லித்தூளும், தேங்காவும் போட்டு லைட்டா ஒரு வதக்கிட்டு மிக்ஸியில நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டா தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட்டா அரைச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் தக்காளி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பித்தோன்னே அந்த புளி கரைச்சல் எடுத்து ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. தண்ணி வேணும்னா இந்த டைமில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி தழையை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான குழம்பு ரெடியாக இருக்கும். பாய்.